உதயநிதி இன்ப நிதி போட்ட ரகசிய பிளான் சக்சஸ். உச்சகட்ட கொந்தளிப்பில் கனிமொழி. டி.ஆர். பாலு, துரைமுருகன், தயாநிதிக்கு ஆப்படித்த மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தற்போது திமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. தான் முதலமைச்சராகி ஆட்சியை பிடிக்கும் வரை திமுகவில் கருணாநிதி காலத்தில் இருந்து இடம்பெற்று வரும் சீனியர் புள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுசரித்து வந்த மு.க. ஸ்டாலின் இப்போது தனது மகன் உதயநிதி அரசியல் களத்திற்குள் வந்த பிறகு பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறார். குறிப்பாக உதயநிதிக்கு யாரெல்லாம் கும்பிடு போடுகிறார்களோ அதுபோன்ற அமைச்சர்களுக்கு மட்டுமே திமுகவில் இடம் கொடுப்பது என்று முடிவெடுத்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உதயநிதியை ஒரு பொருட்டாகவே நினைக்காத திமுக புள்ளிகளை ஓரங்கட்டுவதற்கு தயாராகிவிட்டார். அதோடு அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலிருந்து ஒட்டுமொத்த திமுகவையும் தனது மகன் உதயநிதியின் கையில் கொடுப்பதற்கு தயாராகிவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதையடுத்து தனது பேரன் இன்பநிதிக்கு கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கவும் தயாராகிவிட்டார். அதன் காரணமாகவே அவரது படிப்பை முடித்ததும் திமுக இளைஞரணிக்கு பேரன் இன்பநிதியை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளார். அதனால்தான் இதுவரை பேரனை வெளியில் காட்டாமல் இருந்தவர் இப்போது பொது நிகழ்ச்சிகளுக்கு அவரையும் கூட்டி சென்று அரசியல் யுத்திகளை சொல்லிக் கொடுக்குமாறு தனது மகன் உதயநிதிக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளாராம். அதனால்தான் சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளுக்கு மகன் இன்பநிதியுடன் வருகை தருகிறார் உதயநிதி. அந்த வகையில் தற்போது திமுக என்பது முழுக்க முழுக்க கோபாலபுரம் குடும்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. அந்த கட்சியில் இருக்கும் பல சீனியர் புள்ளிகள் சத்தமில்லாமல் ஓரங்கட்டப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கனிமொழி தொடங்கி துரைமுருகன், டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், பொன்முடி உள்ளிட்ட பல சீனியர் தலைகளை கட்டம் கட்டி வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இன்னும் சொல்ல போனால் மக்களவையில் திமுக எம்பிகளின் குழு தலைவராக இருந்த டி.ஆர். பாலுவை ஓரங்கட்டிவிட்டு அந்த இடத்துக்கு கனிமொழியை கொண்டு வந்து டி.ஆர். பாலுவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுத்த மு.க. ஸ்டாலின் தற்போது துரைமுருகனையும் கட்சியிலிருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டி வருகிறாராம். குறிப்பாக மணல் குவாரி கொள்ளையில் அமலாக்கத்துறையிடம் சிக்கி இருக்கும் அவரை எக்கச்சக்கமாக சிக்க வைத்து சிறையில் அடைத்துவிட வேண்டும். அதோடு துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் எம்பியையும் ஓரங்கட்டி வைத்து இனிவரும் காலங்களில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டாராம். அது மட்டுமின்றி முரசொலி மாறன் குடும்பத்தினர் நீண்ட காலமாகவே மு.க. ஸ்டாலினுடன் சலசலப்பில் தான் இருந்து வருகிறார்கள். கருணாநிதி இருக்கும்போதே திமுகவுக்கு எதிராக மாறன் சகோதரர்கள் கொடிபிடித்தார்கள் என்றாலும் அரசியல் ஆதாயத்திற்காக பின்னர் அவர்களை அரவணைத்துக் கொண்ட மு.க. ஸ்டாலின் இப்போது தயாநிதி மாறனையும் கட்டம் கட்ட தொடங்கிவிட்டார். இவர்களெல்லாம் உதயநிதிக்கு ஆபத்தானவர்கள், அதனால் கூட இருந்து கொண்டே குளிப்பறித்து விடுவார்கள் என்பதற்காக டி.ஆர். பாலு, துரைமுருகன், தயாநிதி மாறன், பொன்முடி உள்ளிட்ட பல சீனியர் தலைவர்களை இப்போதே டம்மி பண்ணி வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதோடு கனிமொழியை மக்களவை திமுக எம்பிகளின் தலைவராகி இருக்கும் மு.க. ஸ்டாலின் அவரை தமிழ்நாட்டு பக்கம் வரவே விடக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருந்து வருகிறார். ஆனால் கனிமொழியோ இதுவரை எம்பி தேர்தலில் போட்டியிட்டு வந்தவர். வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனக்கும் போட்டியிட வாய்ப்பு வேண்டும், தன்னையும் தமிழ்நாட்டில் அமைச்சராக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாராம். அதை கேட்ட மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கனிமொழி தமிழக சட்டசபைக்குள் வந்தால் அது தனது மகன் உதயநிதிக்கு பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். இங்குள்ள பல எம்எல்ஏக்களை தனது கைவசப்படுத்தி தனக்கென்று ஒரு அணி உருவாக்க தொடங்கி விடுவார். அதனால் எதிர்காலத்தில் உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இடையே அரசியல் போர் வெடிக்கும் சூழல் உருவாகிவிடும். ஏற்கனவே உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதிலிருந்து கடும் கோபத்தில் இருந்து வரும் கனிமொழி சட்டமன்ற தேர்தலுக்குள் வருவதாக சொல்வதில் கூட ஒரு வன்மம் இருக்கலாம். கருணாநிதியின் மகள் என்கிற முறையில் திமுகவில் தனக்கும் முக்கிய இடம் வேண்டும் என்று அவரும் கொடிபிடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டே டெல்லி அரசியலுக்குள் அவரை திருப்பிவிட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்குள் வர முடியாமல் செய்தோம். அதன் காரணமாகவே குடும்பத்துக்குள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் உதயநிதியை அமைச்சராக்கி துணை முதலமைச்சராக்கிவிட்டோம். என்றாலும் தனக்கு பிறகு அரசியலுக்குள் வந்த உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிவிட்டதால் கனிமொழிக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால்தான் இதுவரை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு லோக்சபாவிற்கு சென்ற கனிமொழி இப்போது திடீரென்று சட்டசபை அரசியலுக்குள் வருவதற்கு ஆசைப்படுகிறார். இதை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு அரசியல் என்றால் இனிமேல் உதயநிதி மட்டும்தான் இருக்க முடியும். ஒரே உரையில் 2 கத்தி போன்ற நீங்கள் இருவரும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தால் தேவையில்லாத சலசலப்பு உருவாகும். அதனால்தான் எதிர்காலத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக உதயநிதி சட்டசபை தேர்தலிலும் உன்னை மக்களவை தேர்தலிலும் போட்டியிட வைக்கிறேன் என்று நேரடியாகவே கனிமொழியிடத்தில் கூறியுள்ள மு.க. ஸ்டாலின் சட்டசபை தேர்தலில் உன்னை போட்டியிட வைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தனது நிலைப்பாட்டை கனிமொழியிடத்தில் உறுதிபட சொல்லிவிட்டாராம்.
அதன் காரணமாகவே உதயநிதி துணை முதலமைச்சராக்கப்பட்ட போதே தனது கொந்தளிப்பை வெளிப்படுத்தி வந்த கனிமொழி இப்போது அடுத்த வாரிசாக இன்பநிதியையும் களத்துக்குள் கொண்டு வந்திருப்பதால் ஏற்பட்ட அதிருப்தியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற தனது ஆசைக்கு மு.க.ஸ்டாலின் முட்டுக்கட்டை போட்டுவிட்டதால் தனது ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவின் சீனியர்களான துரைமுருகன், டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ராசா உள்ளிட்ட பலரிடத்தில் சொல்லி புலம்பி தீர்த்துள்ளார். அதற்கு அவர்கள் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நமக்கு போட்டியிட்டு சீட்டு தராத பட்சத்தில் வேறு திட்டம் போடுவோம் என்று கனிமொழியிடம் கூறியுள்ளார்களாம். அதனால் திமுகவின் சீனியர்களை உதயநிதி சட்டசபை தேர்தலின் போது ஓரங்கட்டும் போது திமுகவுக்குள் பெரும் சலசலப்பு வெடித்து அவர்களுக்கெல்லாம் கனிமொழியின் மூலம் கட்சியை உடைத்து மு.க.ஸ்டாலினுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜ் மகள் திவ்யா. நடிகர் சத்யராஜ் ஈவேராவின் கொள்கைகளை பின்பற்றி வருகிறார். அவரது மகளான ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா அவ்வப்போது அரசியல் குறித்த கருத்துக்களை வெளியிட்டு வந்த நிலையில் இன்று அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதுகுறித்து சத்யராஜ் மகள் திவ்யா வெளியிட்டுள்ள செய்தியில், அரசியல் கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால திட்டமாக இருந்து வந்தது. அதோடு திமுக ஆட்சியில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மு.க.ஸ்டாலின். நானும் ஊட்டச்சத்து நிபுணர் என்பதால் அந்த திட்டம் என்னை வெகுவாக கவர்ந்தது. அது மட்டுமின்றி திமுகவில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். திமுக ஆட்சியில் பெண்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள். அதன் காரணமாகவே இந்த கட்சியில் இணைய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அதோடு திமுகவில் எனக்கு என்ன பொறுப்பு என்பதை இன்னும் முடிவு செய்யவில்லை என்றாலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுக்கும் எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை ஏற்று திறம்பட நான் செய்வேன். குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்பதுதான் எனது எதிர்கால திட்டம் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா. ஆனால் அவர் சொன்ன இந்த செய்தி சோசியல் மீடியாவில் விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. குறிப்பாக திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ளது, நலமாக வாழ்கிறார் என்று கூறுகிறீர்கள். ஆனால் திமுக ஆட்சியில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடங்கி பல மாணவிகள் பலாத்கார சம்பவங்களில் சிக்கி வருகிறார்கள். அது மட்டுமின்றி திமுக அனைத்து மதத்திற்கும் பொதுவான கட்சி அல்ல, இந்து மதத்திற்கு எதிரான கட்சி. அதோடு மிகப்பெரிய அளவில் சாதி அரசியல் செய்கிறார்கள். சமூக நீதி என்பதை வாயில் மட்டுமே பேசிக்கொண்டு திரைக்கு பின்னால் அதற்கு எதிரான செயலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் திமுகவின் உண்மை முகம் உங்களுக்கு தெரியாது என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு பேசக்கூடாது என சத்யராஜ் மகளின் இந்த கருத்தை சோசியல் மீடியாவில் பலரும் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். நண்பர்களே, திமுகவை நிரந்தரமாக தனது குடும்ப சொத்தாக மாற்ற திட்டமிட்டு மகன் உதயநிதி, பேரன் இன்பநிதியை களத்தில் இறக்கிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனிமொழியை தமிழ்நாட்டு பக்கமே வரவிடாமல் டெல்லிக்கு திருப்பிவிட்டு வருவது, திமுகவில் உதயநிதிக்கு கொம்பீடு போடாத சீனியர்களை கட்டம் கட்டுவது மற்றும் திமுகவில் சேர்ந்துள்ள நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா திமுகவை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, அனைத்து மதத்து மக்களுக்கும் பொதுவான கட்சி என்று சொன்ன கருத்துக்கு எழுந்துள்ள எதிர்ப்பு குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.